தமிழ்நாடு சட்டப்பேரவை இன்று கூடியது. சம்பிரதாயப்படி பாரம்பரியமாக ஆளுநர் அவர்கள் சட்டப்பேரவையில் தன்னுடைய உரையை ஆளும் அரசால் தயாரிக்கப்பட்டு அமைச்சரவையில் முடிவெடுக்கப்பட்ட உரையை வரி பிழறாமல் படிக்க வேண்டும். தொடர்ந்து 3 ஆண்டுகளாக தமிழ்நாடு ஆளுநர் திரு ரவி அவர்கள் சட்டமன்றத்தில் ஆளுநர் உரையை வாசிக்காமல் புறக்கணித்து வருகிறார். இந்த ஆண்டும் அதே நிலை நீடித்திருக்கிறது. ஆளுநர் அவர்கள் சட்டப்பேரவையில் சட்டமன்றம் தொடங்குவதற்கு முன்பு தேசிய கீதம் பாடவில்லை என்ற காரணத்தை காட்டி சட்டமன்றத்திலிருந்து அவருடைய உரையை வாசிக்காமல் வெளிநடப்பு செய்திருக்கிறார். இது மிகவும் தவறான செயல். இது ஜனநாயக படுகொலைக்கு சமம். இந்திய அரசியலமைப்பை ஆளுநர் அவர்கள் பகிரங்கமாக தமிழ்நாடு மக்கள் மத்தியில் அவமதித்திருக்கிறார். அதற்கு ஆளுநர் அவர்கள் நிபந்தனையின்றி மன்னிப்பு தமிழ்நாடு மக்களிடம் கேட்க வேண்டும்.